இல்லை, இந்த யாகத்தின் நோக்கம் என்ன? என்னிடம் கூறுங்கள். கூறுகிறேன். ஆனால் அதற்கு முன்பு நான் தங்களிடம் ஒன்றை கூற விரும்புகிறேன். தேவயானையை காப்பாற்றியதற்காக நான் நன்றி கூறிக்கொள்கிறேன். தாங்கள் இல்லை என்றால் நான் வாழ்க்கையில் இரண்டாவது முறையாக அவளை இழந்திருப்பேன். நான் அவளை இழந்து விட்டேன் என்று தான் நினைத்தேன். அது ஏற்கனவே என் வாழ்க்கையில் நான் ஒருவரை இழந்ததைப் போலவே இருந்தது. என் சாம்ராஜ்யத்தில் முன்பொரு முறை ஒரு பெண்ணின் புதல்வி மிக கொடிய நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாள். அந்த பெண் தேவேந்திரனுக்காக தவம் இருந்தாள், வேண்டிக் கொண்டாள். ஆனால் தேவேந்திரன் காக்க வரவில்லை. அவளுடைய புதல்வி இறந்து விட்டாள். இப்பொழுது கூறுங்கள் கார்த்திகேயா, அந்த சிறுமியின் மரணத்திற்கு யார் பொறுப்பு? தேவராஜா இந்திரன். அந்த சிறுமியின் மரணத்திற்கு அவரே பொறுப்பாவார். தாங்கள் கூறுவது இன்று முதல் இந்த கோயிலில் சிவலிங்கத்தை அனைவரும் வாயுலிங்கமாக வணங்கி வருவார்கள். இந்த ஸ்தலமானது காளஹஸ்தி என்ற பெயரில் அழைக்கப்படும். பிரபஞ்சம் இங்குள்ள சிவலிங்கத்தை ஆகாயத்தின் வடிவில் வணங்கி வரும். இன்று முதல் இவ்விடம் சிதம்பரம் என்று அனைவராலும் அழைக்கப்படும். சிவலிங்கத்தின் ரூபத்தில் காஞ்சிபுரம் என்னும் இவ்விடத்தில் பஞ்சபூதங்களில் ஒன்றான பூமியை வணங்கி வருவார்கள். இன்று முதல் இவ்விடம் ஏகாம்பரேஸ்வரரின் ஸ்தலமாக அழைக்கப்படும். இறுதியாக நான் இதை அளிக்கிறேன் கார்த்திகேயா. உன் தாயாரை குறித்து உன் மனதில் உள்ள இறுதி நல்லெண்ணத்தையும் மாற்றப் போகிறேன். இந்த நொடிக்காகத்தான் நான் இத்தனை நாட்களாக காத்திருந்தேன். அப்படி என்றால் தங்களுடைய புதல்வன் மீதே தாக்குதல் நடத்துவீர்களா? இதில் எனக்கு ஆச்சரியம் இல்லை. ஏனெனில் தாங்கள் எப்பொழுதும் என்னை புதல்வனாக பார்த்ததில்லை, என் மீது கவனம் கொள்வதில்லை. பிறந்தவுடனேயே என்னை விட்டு விலகினீர்கள். அது மட்டுமல்லாமல் விநாயகன் பிறந்தவுடன் தாங்கள் அவன் மீதுதான் அதிக அன்பையும் அரவணைப்பையும் காண்பித்தீர்கள் என்பதை நான் என்றுமே மறக்க மாட்டேன். ஒரு தாயிற்கு தன்னுடைய குழந்தைதான் உலகமாகும். ஆனால் என்னுடைய தாயிற்கு அவ்வாறல்ல. என்னுடைய தாயிற்கு அவர் புதல்வனை விட இந்த பிரபஞ்சமே அவசியமான ஒன்றாகும். அதிலும் குறிப்பாக என்னுடைய தாயார் இந்த உலகத்தின் தாய். இந்த பிரபஞ்சத்தில் அனைத்து உயிர்களிடமும் மிகுந்த நேசம் கொண்டுள்ளார். தன்னுடைய குழந்தையைப் போல அனைவரையும் காத்து வருகின்றார். ஆனால் தாங்கள் இந்த சக்தி வலயத்திற்குள் நுழைவதில் வெற்றி கண்டுவிட்டீர்கள் தேவி. ஆனால் நினைவிருக்கட்டும், தாங்கள் தங்களின் விஷத்தினால் என்னை ஒன்றும் செய்ய இயலாது. நான் உனக்கு அன்றே வாக்களித்திருந்தேன். ஒரு நாள் நீ நிச்சயம் இந்த பிரபஞ்சத்தை மீண்டும் பார்ப்பாய் என்று நான் கூறியிருந்தேன். அந்த நேரம் வந்துவிட்டது மகள். இந்த உலகத்தை நீ விரைவாக பார்க்கப் போகிறாய். உன் குரலையும் நான் கேட்கப் போகிறேன். அந்த தருணத்திற்காகத்தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன். இல்லை அருணாசுரா, இது அசம்பாவிதம், இயற்கைக்கு எதிரானதாகும். இதன் விளைவுகள் மிக பயங்கரமாக இருக்கும். இல்லை, அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. இனி என்னை எவராலும் தடுக்க இயலாது. என் புதல்வனின் தோஷங்கள் நீங்கிவிடும்.
என் மனபாரமும் இறங்கிவிடும். நீ விநாயகன் மற்றும் கார்த்திகேயன் மேல் அன்பு கொண்டு பேசுகிறாய். எனினும் என் மனதில் ஓர் ஐயம் எழுகிறது. ஒருவேளை உன்னிடம் நான் மற்றும் நமது புதல்வர்கள் இருவரில் ஒருவரை தேர்ந்தெடுக்கச் சொன்னால் நீ யாரை தேர்வு செய்வாய்? நம் புதல்வர்களின் மீதான அன்பையே எடை போட பார்க்கிறீர்களா மகாதேவா? ஆனால் எனது கேள்விக்கான பதில் இன்னும் வரவில்லையே கௌரி. கேளுங்கள். அனைவருக்கும் வேரை விட கனிதான் பிரியமானதாகும். நான் சிவனுடைய சக்திதான். ஆனால் ஒரு பெண் தாயாகும் போது அவள் தாய்மைக்கே முக்கியத்துவம் அளிக்கிறாள். ஆகையினால் எனக்கு தங்களை விட எனது புதல்வர்கள்தான் மிகவும் பிரியமானவர்கள். வாழ்க்கையில் எப்பொழுதேனும் அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு சிவனையோ சிவாம்சத்தையோ தேர்ந்தெடுக்க வேண்டிய தங்களுக்கு தட்சணை தானமாக அளிக்க தயாராக உள்ளேன். எனக்கு மகாதேவரை தட்சணையாக அளிக்கும் உரிமை உள்ளதென்றால் மகாதேவர் எனது வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம் என்பதை இன்று இந்த பிரபஞ்சம் முழுவதும் அதை அறிந்து கொள்ளப் போகிறது. கௌரி. இல்லை மகாதேவா, தாங்கள் என்னை தடுக்காதீர்கள். எனது கணவரை நான் தானமாக அளித்தால் என்ன விளைவுகள் ஏற்படும் என்பதை இந்த பிரபஞ்சத்திற்கு நான் உணர்த்த விரும்புகிறேன். எனது கணவர் என்னுடன் இல்லை என்றால் எனக்கு எந்த ஸ்ருங்காரமும் தேவையில்லை. நான் மகாதேவருடன் சேர்த்து இந்த ஸ்ருங்காரத்தையும் தானமாக அளிக்கிறேன். ஏற்க மறுக்கின்றீர்கள். ஒரு நபரின் நினைவுகள் அனைத்தையும் அதனுடன் தொடர்புள்ள உணர்வுகளையும் தாங்கள் காண மறுக்கிறீர்கள். அவர் தங்களின் கணவர் ஆவார். அவர் கைலாயத்தை நிச்சயமாக திறந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுதும் அவர் இங்கிருக்கும் ஒவ்வொரு அணுவிலும் வசிக்கிறார். அவர் தங்களின் சுயத்தில் ஒரு அங்கமாவார். அந்த மகாதேவரின் நினைவுகளை நினைவு கூர்ந்து தங்கள் உணர்வுகளை மீண்டும் பெற முயற்சி செய்யுங்கள் தாயே. நினைவு கூறுங்கள் தாயே. ரூருவின் மரணம் அவனது கர்ம பலனாகும். நீ நினைத்திருந்தால் அதை ஒரு படிப்பினையாக எடுத்துக்கொண்டு உனது வாழ்க்கையை சரியாக நடத்தி இருக்க முடியும். ஆனால் அப்படியில்லாமல் பழிவாங்கும் எண்ணம் உனது கண்களை மறைத்துவிட்டது. தாங்கள் இப்பொழுது என்னை அழிக்க விரும்பினால் நான் தங்களிடம் எனது உயிருக்காக பிச்சை கேட்கப் போவதில்லை தேவி. ஆனால் நினைவிருக்கட்டும் தேவி, எனது மரணத்தினால் எனது பழிவாங்கும் எண்ணம் முடிவடைந்து விடாது. நான்
ரூருவின் புதல்வன் துர்கமாசுரன். இந்த பிரபஞ்சத்தின் அனைத்து தீய சக்திகளையும் நான் அழைக்கிறேன். எனது மரணத்தின் மூலம் தீய சக்திகளும் தீமைகளும் பெருக வேண்டும். அதன் மூலம் சிவனும் சக்தியும் நிரந்தரமாக இணையவே கூடாது.